அமைச்சரே, இது தற்செயலாக கூறப்பட்ட விடயமா அல்லது திட்டமிட்டு கூறப்பட்ட ஒன்றா? இது திட்டமிட்டு வெளியிடப்பட்ட கருத்தாகவே நாங்கள் கருதுகின்றோம். ஏனெனில் அவர்கள் ஆங்காங்கே இதுபோன்று அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானியா பேசிகரவை இலக்கு வைத்து, அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னவை இலக்கு வைத்து, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கு திசாநாயக்கவை இலக்கு வைத்து கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி பிரதம நீதியரசரையும் இலக்கு வைத்து சில கருத்துக்களை நேற்று கூறியுள்ளனர். எனவே இதிலிருந்து தெளிவாகின்றது, அவர்கள் திட்டமிட்டு இந்த நாட்டில் நடைபெற்று வரும் விசாரணை நடைமுறையை, அதாவது லஞ்ச ஊழல் மோசடி, மக்களின் சொத்துக்களை சூறையாடிய கொள்ளையர்களுக்கு எதிராக மக்கள் ஆணைப்படி முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த விசாரணை நடைமுறையை முடக்குவதற்காகவே போலீஸ் மா அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்றார்கள். போலீஸ் மா அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுப்பது என்பது இந்த நாட்டின் ஒட்டுமொத்த நீதித்துறை நடைமுறைக்கும் மிக முக்கியமாக சட்டமாட்சிக்கும் விடுக்கப்படும் அச்சுறுத்தலாகும். போலீஸ் மா அதிபர் இது தொடர்பாக மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். நேற்றைய தினமே அந்த முறைப்பாட்டை பெற்றுக்கொண்ட பின்னர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பில் தற்போது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. ஆதரவாளர்களை தூண்டிவிட்டு இதுபோன்ற விடயங்களை செய்வதற்கு திட்டமுள்ளதா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்துள்ளது. எனவே இது ஒரு கடுமையான கூற்றாகும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் செயலாளர் என்ற வகையில் இவ்வாறு நடந்து கொள்ள முடியாது. மொட்டுக்கட்சியின் தலைவர்கள் என்று கூறிக்கொள்ளும் நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் சென்று பாராளுமன்ற சிறப்புரிமைக்கு பின்னால் மறைந்து கொண்டு இந்த கருத்துக்களை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றார்கள். அதாவது அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாகவும் இயக்கமாகவும் இருந்து கொண்டு போலீஸ் மா அதிபருக்கு விடுக்கும் இந்த அச்சுறுத்தல் ஒட்டுமொத்த சட்டத்திற்கும் விடுக்கப்படும் அச்சுறுத்தலாகும். சட்டத்தின் ஆட்சிக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தலாகும். சட்டமும் ஒழுங்கும் நிலவுவதற்கு அவர்கள் கடுமையான இடையூறை ஏற்படுத்தியுள்ளனர். இது மக்களை தூண்டிவிடும் செயலாகும். எனவே இது ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் களங்கம் ஏற்படுத்துவதுடன் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்த எடுக்கும் முயற்சியுமாக அமைந்துள்ளது. எவராவது சட்டவிரோதமாக பொதுமக்களை தூண்டிவிட்டால், அதேபோல் கடமையில் இருக்கும் அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்தால், அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நாம் ஒருபோதும் தயங்க மாட்டோம். அந்தந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். நாட்டின் மக்கள் அதை எதிர்வரும் நாட்களில் அறிந்து கொள்ள முடியும். ඊට එරෙහිව ක්‍රියාමාර්ගයන් අපි කිසිසේත්ම පසුබට වෙන්නේ ඒ ක්‍රියාමාර්ග ඉදිරියට දියත් වෙනවා. ඒක ඉදිරියේදී බලා ගන්න හැකියාව ලැබෙයි මේ රටේ ජනතාවට. 2015 ஆண்டில் நாமல் ராஜபக்ச நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு சென்று வெளியே வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என ஒரு அரைக்காட்சட்டியை அணிந்து கொண்டு இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று கூறியதை நாம் கண்டோம். அவர் அப்படித்தான் இருந்தார். உதாரணமாக, எப்போதும் அதிகாரிகளுக்கும் விசாரணை நடத்தும் பிரிவுகளுக்கும் விசாரணை அதிகாரிகளுக்கும் அச்சுறுத்தல் விடுப்பது நடக்கின்றது. அது உண்மையான விடயம். தொடர்ச்சியாக விசாரணை கோப்புகள் எவ்வாறு மூடப்பட்டன, விசாரணைகள் எவ்வாறு பாதையிலேயே நிறுத்தப்பட்டன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதேபோல் சில வழக்கு விசாரணை கோப்புகள் மட்டுமன்றி சில நீதிமன்ற நடவடிக்கைகளையே வாபஸ் பெற்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. எனவே இந்த வழியில் விசாரணை நடைமுறையை முடக்கும் தேவை அன்றைய அரசியல்வாதிகளுக்கு இருந்தது. ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களுக்கு காணப்பட்டது. நாட்டின் மிகவும் அவப்பெயர் பெற்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவான உபாலி அபிரத்ன ஆணைக்குழுவை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அந்த ஆணைக்குழு சில மேல்நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருமாறு பரிந்துரைத்தது. அத்தகைய பரிந்துரைகள் இருந்தன. பல தவறான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. பின்னர் அந்த பரிந்துரைகளை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அதற்காக பெருமளவிலான பொதுமக்களின் பணம் செலவிடப்பட்டது. எனவே கடந்த காலத்தில் விசாரணை நடைமுறை இவ்வாறே இருந்தது. அது மக்களுக்கு தெரியும். அதனால் நாட்டு மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். இந்த விசாரணைக்கான மக்கள் ஆணை காணப்படுகின்றது. அல்லது எளிமையாக சொன்னால், இந்த திருடர்களை பிடிக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் அனைவரும் கூறினர். நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிறுவ வேண்டும், நீதி, கண்ணியம் மற்றும் நியாயத்தை சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என்று சமூக கருத்து உருவாகியிருந்தது. அதன் விளைவாகவே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் நாங்கள் இந்த நடைமுறையை வலுவாகவும் திறம்படவும் தொடர்ச்சியாகவும் முன்னெடுத்து வருகின்றோம். காரியக்ஷம அகண்டவத் சிது කරමින්